ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ளவுஸ்லேயே அதிலே ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட நெக் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே சின்ன சைஸில் ஒரு 30 சைஸில் 32 சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நெக்கோட விட்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு நெக் போர்ஷன் எப்படி நம்ம வந்து ரொம்பவே கரெக்டாக நம்மளோட நெக்கோட அளவுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் நெக் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி 2 பாயிண்ட்டுமே கரெக்டாக வர மாதிரி பின் பண்ணி வச்சுட்டேன். கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி பின் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்மளோட நெக்கோட அளவு வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதில் வந்து நான் லைன் போட்டுட்டு என்னோட நெக்கோட விட்த்துக்கு அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 32 சைஸ் இருக்கிறவங்க நமக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். பின்னாடி வந்து ரோப் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2.5 இன்ச் அந்த லெவலில் எடுத்துக்கலாம். நெக்கோட அளவு அந்த லெவலில் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அதை விட அதிகமாக நம்ம வந்து எடுக்க முடியாது. அதனால நான் வந்து 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்லைடிங்காக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து 2 இன்ச் இருக்குது. டோட்டலாக பார்க்கும்போது இதோட விட்த் 4 இன்ச் அளவு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுலலாம் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 இன்ச் நம்மளோட கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங்காக சரிவாக லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்கோட விட்த்தும் நமக்கு வந்து கம்மியாகும். நம்மளோட கரெக்டான அளவில் நமக்கு வந்து கிடச்சிரும். நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து அந்த வளைச்சு லைன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு வளைக்க வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து 2 சைடுமே கரெக்டாக நமக்கு அளவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். 2 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2.5 இன்ச் அளவில் வர்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இனி நம்ம வந்து இதில் நெக்கோட அளவு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கரெக்டாக அந்த நெக்கோட நம்மளோட லைனிங்கோட சென்டரும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து லைனிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் கிளாத் விட்டே வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம அதை வந்து தைக்கும்போது 2 சைடுமே கொஞ்சம் தூக்கிட்டு நின்ற மாதிரியெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கூட விட முடிஞ்சதுன்னா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த 2.5 இன்ச் வந்து கரெக்டாக நம்மளோட லைனிங்லும் மெயின் ஃபேப்ரிக்லையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்ஸுமே 2 சைடும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணலைன்னா நம்மளோட நெக்கோட அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். சரிங்களா? நம்ம ரோப் கொடுப்போம். இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து லைனிங்கில் வந்து கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது அந்த ஷோல்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால கரெக்டாக எப்போவுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருது அப்படிங்கிறத லைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஆரி ஒர்க் மாதிரி நமக்கு பின்னாடியெல்லாம் எதுவுமே இதில் வந்து தெரியாது. அதில் அவங்க ஃபுல்லாகவே க்ளூ வச்சு தான் ஒட்டியே வச்சுருப்பாங்க. அதனால நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிரித்து விடுறேன். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல ரொம்ப கீழே வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் பிரித்து விட்டு கூட நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து சிங்கிள் ஃபுட்லாம் மாட்டணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம டபுள் ஃபுட் வச்சே நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்கோட அளவு அது சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வரணும். அதை மட்டும் மாற்றிடாதீங்க. இல்லைன்னா நமக்கு டோட்டல் அளவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம அதில் கொடுத்துருக்க அளவை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட அளவுக்கு வந்து எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சுருக்கம்லாம் வரதான் செய்யும். அது பிரச்சனை இல்லை. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருவீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா கிளாத் விட்டுட்டு நெக் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து லைட்டா உள்ளாடி வந்து கட் பண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணி மாத்திக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்துல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கரெக்டாக அந்த அளவு எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அந்த அளவில் அந்த மாடல்ஸ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீக்கி வெட்டிட்டு அதில் லேஸ் வைப்பாங்க, ஸ்டோன்ஸ் வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ வந்து இதோட ஹைட்டுமே கம்மி தான். இப்போ நெக்கோட ஹைட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளாடி ஒரு 1/2 இன்ச் விட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஹைட்டுமே கம்மியாக இருக்கும்போது இன்னும் மேலே தூக்கிட்டு வந்துடும். அப்படிங்கும்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம அதை அப்படியே மாற்றி எடுத்துட்டு அந்த நெக்கோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுக்கும்போது அந்த நெக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ லைட் வெயிட்டான கிளாத்லலாம் இந்த மாதிரி நார்மலாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து அந்த நெக்கோட அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த நெக்கோட ஓரத்தில் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்க இப்போ நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும் நெக் போர்ஷனில். அது வந்து நம்ம பெரிய சைஸை சின்னதாக்குனால லைட்டாக இருக்கும். அது வந்து நம்ம போடும்போது அதுக்கப்புறம் தெரியாது. இப்போ பாருங்க ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதில் ரோப் வேணாலும் நீங்கள் ரோப் கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரெடிமேடாக ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக் போர்ஷன் ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.